கிளம்புங்க சரியா? ஏன் நீ சாப்பிடலையா? சாப்பிட்டு போ, இரு 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும். இல்லடி, இன்னைக்கு சண்டே இல்லை, இன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே கடை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நான் போகிறேன். 10 நிமிஷம் இருந்து சாப்பிட்டு போ, இப்போ என்ன அவசரம், உட்காரு. கயல் கயல், சாப்பாடு ரெடி ஆயிருச்சா? இல்லடி, சாப்பாடு ரெடியாக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்பா, நீ ஃபஸ்ட் அந்த காஃபியை மட்டும் குடிச்சிட்டு நீ கிளம்பு. நான் சாப்பாடு ரெடியாகவும் நான் வந்து கடையில் வந்து கொடுத்துட்டு நான் வேலைக்கு போய்க்கிறேன். இந்தாடி குடிச்சிட்டு போ. இல்லடி, எனக்கு டைம் இல்லடி, நான் போயிட்டு வர்றேன். ஏன் அந்த காஃபியாவது குடிச்சிட்டு போ. ஆமாம், எவ்வளோ நேரம் தான் பசியோட இருப்பேன், அந்த காஃபியை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போ. சரிடி. காஃபி ரொம்ப சூடாக இருக்குடி. ஆமாம், நீ சாப்பிடாம போகிறேன்னு சொன்னல, அதனால தான் அவசர அவசரமாக காஃபியாவது போட்டு கொடுப்போமேன்ட்டு கொண்டு வந்தேன். குடிச்சிட்டு கிளம்புனி, நான் சாப்பாடு வர்றப்போ கொண்டு வந்துடுறேன் உனக்கு. சரிடி. இன்னைக்கு டேட் 5டி, வாடகை கொடுக்கணும். ஏதாவது பிளான் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், ஏற்கனவே 2 மாதமாக சரியாக வேலை இல்லாததுனால 2 மாதம் ஆச்சு வாடகை கொடுத்து. இந்த மாதமும் வாடகை கொடுக்கணும் ஓனரம்மா, அவ்வளோதான். அப்புறம் நம்மளை வீட்டில் வந்து காலி பண்ணி விட்டுருவாங்க. வேணா, நான் வேலை செய்கிற கடையில் கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி கேட்டு பார்க்கவா? வேண்டாம் வேண்டாம், என்னன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறதுனே தெரியலடி. இன்னும் இந்த 2000 ரூபா 3000 ரூபா வேலைக்கே நம்ம இன்னும் எத்தனை வருஷம் போய் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற போகிறோன்றதே எனக்கு தெரியலை. சரி, நீ ஃபீல் பண்ணாத, வாடகை தானே, எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரிடி, நான் கிளம்புறேன். ஓனர் வந்துட்டோம்னா அப்புறம் ரொம்ப கத்துவார். நான் போயிட்டு வர்றேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்புங்க. வாடகை என்னன்னு சாயந்தரம் பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். சரிடி, பார்த்து போயிட்டு வா, நான் சாப்பாடு கொண்டு வர்றேன். வேலைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் சீக்கிரமாக போகலன்னா ஓனர் அப்புறம் அவ்வளோதான். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இவன் என்ன பேசினாலும் காதுலேயே வாங்கிக்கிடக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். எங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? பார்க்க வசதியாக இருக்கீங்க, உங்கள் வேலையை பாருங்கள். என் வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னால் ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்க? கஷ்டம் துக்கத்தை எல்லாம் பார்த்தா இங்கே யாருமே வாழ முடியாது. நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? என் கூட வாங்க, நான் உங்களை வாழ வைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. இத்தனை வருஷமாக நானும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு சரியான ஒரு பதிலுமே சொல்ல மாட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க பதில் தேவை? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு லவ் எல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ பாருங்க. சந்தோஷம் நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆனால் இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் வாழ்க்கைக்கு நீங்கள் வந்தால் தான் சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வாழ்க்கை முறையே வேறங்க. தயவு செஞ்சு இனிமேலும் என் பின்னாடி வராமல் உங்கள் வீட்டில் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற வழியே பாருங்க. அப்போ இதுதான் சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க, இனி நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் மட்டும் குறுக்க வராதிங்க. பொண்ணுங்களை படைச்ச கடவுள் இந்த உலகத்தில் வந்து ஆம்பளைங்களை படைச்சிருக்கவே கூடாது. டேய் அகிலன், வாடாராம். இன்னைக்கு என்ன வேலைக்கு போல? போகணும். ஆமாம், நீ என்ன இங்கே நிற்கிற? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் வந்தேன். அது யார் பின்னாடி நிற்கிறது? பார்த்தா இன்பா மாதிரி இருக்கு. இன்பாவே தான்டா. அவளுக்கு எவ்வளோதான் நான் சொன்னாலும் என் மனசில் இருக்கிறது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த ஜென்மத்தில் நான் வாங்கிட்டு வந்த சாபமோ என்னமோ தெரியலடா. எங்க சிஸ்டர் இன்பா, நில்லுங்க சிஸ்டர். என்ன வேணும்? அவனும் 4.5 வருஷம் ஆகிப்போச்சு உங்கள் பின்னாடியே தான் வர்றான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருக்கீங்க? இதோ பாருங்க சார், உங்கள் லெவல் வேற, எங்கள் லெவல் வேற. எங்களையெல்லாம் லெவல்னே சொல்ல முடியாது. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் எனக்கு இந்த காதல் மட்டும்தான் ஒரு குறையா? இல்லைங்க, எனக்கு இந்த காதல் வேண்டாம். பாருடா, நம்ம என்னதான் சொன்னாலும் இதே தாண்டா திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்படணும்? இவங்களை நான் பார்த்துக்கிறேன், என் கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லையே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கலையா, நான் தனி கொடுத்தனும் கூட போய் நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அதை ஏன் இவன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறன்னு தான் எனக்கு தெரியல. வாழ்க்கையில் ஈஸியாக எதுவுமே கிடைக்காதுங்க, ரொம்ப கஷ்டப்படணும். என் வாழ்க்கையில் நான் இன்னும் கடக்க வேண்டியது ரொம்ப எவ்வளவோ கஷ்டம் இருக்குது. பார்ப்போம், கடவுள் இருக்காரா இல்லையான்னு பார்ப்போம். அப்போது உங்களுக்கு விருப்பமா? விருப்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் கடவுள் எங்களுக்கு கொடுக்கல. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இன்பா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்னடா இன்பா ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க? பார்த்தல, தினம் தினம் நான் இப்படி தான் வந்து இங்கே ரோட்டில் நின்று கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். சரி விட்றா, எல்லாம் சரியாகும், ஃபீல் பண்ணாத. வா, கம்பெனிக்கு போகலாம். போகலாம். இனி என்ன செய்ய? நீ ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி பார்க்கக்கூடாது? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினா ஃப்ரெண்ட்ஸும் இதை தான் சொல்ல போகிறாங்க. இன்பாவுக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு தானே நீ என்கிட்ட சொன்ன? இன்பாவுக்கு மட்டும் இல்லைடா, அவங்க 4 பேருக்குமே பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது.
அதுலேயும் அந்த ரோஜான ஒரு பொண்ணு இருப்பாளே, அவளுக்கு இருக்காங்க. ஆனாலும் 4வது இவளும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டாளே அப்படின்றதுக்காக அவளை விட்டுட்டு போயிட்டாங்கடா. இந்த உலகத்தை என்னத்த சொல்ல. ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆம்பளை பிள்ளையா பிறக்குதுன்னு சொல்றது, பொம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளையா பிறக்குதுன்னு சொல்றது. சரி விடுறா, நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி பார்க்கலாம். ஓகேடா, போய் பேசலாம். இங்கே தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா? ஆமாடா, அவங்க 3 பேரும் இங்கே வந்து தான் போவாங்க. ஆமாம், அவங்க என்ன வேலைடா பார்க்குறாங்க? ஜவுளி கடை, செருப்பு கடை, ஹோட்டல் இப்படி தாண்டா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணு ரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்ன வேலைக்கு கூப்பிட்டாலும் போகும்டா. நிரந்தரமாக இந்த வேலைன்னு இல்லை, என்ன வேலைக்கு கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு மட்டும் போகும். நம்ம கம்பெனிலேயே நீ ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம்ல. ஏண்டா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றி யோசிக்க மாட்டேனா? கூப்பிட்டேன்டா, கௌரவம். அம்மையாருக்கு அவ்வளோ கௌரவம். அவங்களும் வரமாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்ப மாட்டாங்க. எத்தனையோ டைம் நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், வர மாட்டாங்களா? சரி விடு, பார்க்கலாம். அதான் அவங்க வர்ற மாதிரி இருக்கு, பார்க்கலாம். சபா, ஓட்டமாக ஓடி வந்து முடியலடி. ஃப்ரீ பஸ் போயிருக்க முடியும். போயிருக்காதுடி, இன்னும் 3 நிமிஷம் இருக்குது பஸ் வர்றதுக்கு. பஸ் போயிருக்காது, வந்துடும். ஆமாம், அங்கே நிற்கிற ஒரு இன்பா பின்னாடியே சுற்றுறவர் தானடி? ஆமாடி, அவரே தான். பாவம், டெய்லி அவள் ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கிறாடி. நம்ம 4 பேர்லேயுமே ரொம்ப கஷ்டப்படுறது அவள் மட்டும்தான். வேலை டென்ஷன் வேறு, அதில் இவர் வேறு டெய்லி போட்டு டார்ச்சராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. விடு, இந்த ஜென்மத்தில் நம்ம வாங்கிட்டு வந்து வரோம், அப்படி வர்றதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். விடு. எங்க கையல், உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். உங்களுக்கு டைம் இருக்கா? சொல்லுங்க, என்ன பேசணும்? நீங்கள் என்னத்துக்கு என்கிட்ட பேசணும்? உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்களாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கக்கூடாதா? சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு அவள் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. அவள் வாழ்க்கையை அவள் தான் தேர்ந்தெடுக்கணும். இதை வந்து நாங்கள் சொல்லியெல்லாம் அவளுக்கு புரிய வைக்க முடியாது. எங்கள் வாழ்க்கைக்கு இது தேவையில்லைன்னு நினச்சிருப்பாளோ என்னமோ தெரியலை. இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒப்பீனியன் நீங்கள் சொல்லலாமே. அதான் சார், அவளுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் பெரிய ஆளெல்லாம் இல்லை. அவளுக்கு 20க்கு மேலே வயசாயிருச்சு. அவளோட வாழ்க்கையை அவள் தான் முடிவெடுக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் சொல்லியெல்லாம் அவள் முடிவெடுக்க முடியாது. இருந்தாலும் 4 வருஷத்துக்கு மேலேயே நான் அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அது எல்லாமே நல்லா தெரியும். அவளுக்கு பிடிக்கலன்னா அவளை விட்டுருங்க. அவளை ஏன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளுக்கு நாள் அவங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலைங்க. பார்க்காதீங்க. டேய், பின்னாடி இருந்து அதனால இறக்க முறக்க பேசிக்கிட்டு இருக்கு. பேசாம இருடா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் ஒன்றா தான் இருப்பேன்னு சொன்னால் அதையும் நான் செய்கிறேன். அதுக்குள்ளே ஏற்பாடையும் நான் செய்கிறேன். ஆனால் அவங்க வந்து நாளுக்கு நாள் இவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலைங்க. அவங்கள்ட்ட சொல்லி நீங்களாவது கொஞ்சம் புரிய வைங்க. யார் வாழ்க்கையும் யார் கையிலையுமே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை யார் கையிலையாவது இருக்காங்க? பேசாமல் வாய வச்சுட்டு இருக்க மாட்டேன். நீக்கி அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான் மலரு. அவரை கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், புரிஞ்சிக்கோங்க. அவளுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப ப்ரெஷர். அதோட நீங்களும் அவளோட பின்னாடியே டெய்லி போய் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக விலகிருங்க. ஒருவேளை அவளுக்கும் உங்களுக்கும் தான் இந்த ஜென்மத்தில் முடிச்சு போட்டிருக்குன்னா கண்டிப்பாக அவள் வந்து உங்கள்கிட்ட சேருவாள். காத்திருக்க முடியலைங்க. எத்தனையோ வருஷம் போயிருச்சு. நான் காத்திருந்தாலும் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட மாட்டாங்க. அது உங்கள் விருப்பம், அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். அவளுக்கு விருப்பம் இருந்து அவள் என்னைக்குனாலும் தேடி வருவாள். ஆனால் இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறாளோ என்னமோ தெரியலை. நாங்கள் கிளம்புறோம். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். வாடி போகலாம். இன்னைக்கு வந்ததே லேட்டு. நல்ல வேளை மேனேஜர் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்தாச்சு. போய் வேலையை பார்ப்போம். இன்பா, எப்போ நீ வந்த? உனக்காக நான் பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் இன்னைக்கு பஸ்ஸில் வரல? பஸ்ஸில் வரணும்னு தாண்டி வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் டெய்லி வர்றவன் பின்னாடியே வந்து இன்னைக்கு அதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டான். அவன்றது தப்பிச்சு வரவே லேட் ஆயிடுச்சு. அவனும் 4 வருஷத்துக்கு மேலே உன் பின்னாடியே வர்றான். நீயோ அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. உன் மனசில் அப்படி எதுவும் இல்லையா என்ன? என் வாழ்க்கைக்கு இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை தவிர வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்டி. வாழ்க்கையில் எதையுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது இல்லடி. தினம் எப்படி நம்ம வாழ்க்கை போகணுமோ அப்படி போட்டோம். அதில் வர்றதை நம்ம ஏற்றுக்குவோண்டி. உன் வாழ்க்கையில் அவன் தானா, நீ அதை ஏற்றுக்கிடுவியா சந்தோஷமா? இப்போதைக்கு என்கிட்ட எதுக்குமே பதில் இல்லைன்றது தாண்டி உண்மை. சரி, மேனேஜர் வந்துட்டாருடி, வா முன்னாடி போகலாம். சரிடி, வா போகலாம்.